லாஜிக்கா மேஜிக்கா, மாசா கிளாஸா, கதாநாயகனா கதையின் நாயகனா. வணக்கம், நம்ம முகமூடி. மனைவியை தொலைச்சிட்டு தேடுறது, இது ராமாயணம் கதை தான். நாமளே பல விமர்சனங்களில் பேசியிருக்கிறோம். இப்போ இருக்க ஹீரோக்களை லார்ஜர் தன் லைஃப் கேரக்டர் ஆகிட்டாங்க. ஏதோ அவதாரங்கிற மாதிரி அவங்களுக்குலாம் அழிவே இல்லை. 500 பேர் அடிக்கிறது, துப்பாக்கியில் சுட்டா கூட தோட்டா பாய மாட்டேங்குது. இந்த படத்தோட மெயின் ப்ளஸ்ஸே லொக்கேஷன் தான். லொக்கேஷன் படு பிரம்மாண்டமாக மிரட்டலாக இருக்குது. இதே வேற லொக்கேஷன் எடுத்திருந்தா இந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குமான்னு தெரியல. வண்டியெல்லாம் ஓடுற வரைக்கும் தான் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை நின்றுச்சு, அவ்வளோதான், கொடுமையாயிரும். அப்படி ஒரு ஸ்ட்ரெச்சில் வண்டி பிரேக் டவுன் ஆகி புருஷன் மண்ணாடி மட்டும் தனியாக மாட்டிக்கிறாங்க. இதில் 4 பேர் வர தொடர்ச்சியாக வம்புழுத்துட்டே இருக்கானுங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஜித் கதையின் நாயகன் தான். அவர் ஆரம்பத்துலேருந்து அடியெல்லாம் வாங்குறத பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அடிக்கிறது கூட இல்லை, முடியை பிடிச்சி ஆடுறது, முதுகில் தட்டுறது, அப்படியே கன்னத்தில் தட்டுறது, பூமருங்கிறது, முட்டாளுங்கிறது. ரெஜினாலும் அப்படி தலையை பிடிச்சிட்டு முடியை பிடிச்சிட்டு ஆட்டும் போதுலாம் இந்த ஸ்கூலில் வாத்தியார் முடியை பிடிச்சி ஆட்டான். தெரியுமா, மயிரை வெட்ட மாட்டேன், மயிறு ஸ்டைலு சிலிப்பிக்கிட்ட அலையிறேன்ட்டு மயிரை பிடிச்சி ஆட்டுவாங்க தெரியுமா, தலையை பிடிச்சி. அந்த மாதிரி இந்த பருத்தி வீரனில் குட்டிச்சாக்கை வச்சு புனந்தினி அடிப்பாங்க பாருங்க. போ எப்பப்பர் ஏதோ பஞ்சாயத்து இப்போ யாராவது வீட்டில் பெரியவங்களை கூட்டிகிட்டு வா, தனியாக வராதப்போ அடிச்சு அனுப்பாங்க. அந்தளவுக்கு நக்கலாக போட்டு கலாய்க்கிறாங்க. அஜித் ரசிகர்லாம் அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துருக்குறாங்க, என்ன பண்ணன்னு தெரியாமல். அவர் சராசரி மனுஷனாக நடந்துக்கிறார், அவ்வளோதான். ஏன்னா அப்படி தானே இருக்கும். அதிகபட்சம் ஸ்கூலில் காலேஜில் நம்ம சண்டை போட்டுறோம். ஒவ்வொருத்தரும் சட்டையை கோத்து பிடிச்சிக்கிட்டு ரிங்கா ரோசஸ் மாதிரி சுற்றி வர வேண்டியது. நீ அடி நீ எடுறா பார்ப்போம், நீ எடுறா பார்ப்போம்ட்டு. ஏன்னா அவனுக்கு அடிக்க தெரியாது. அதிகபட்சம் சட்டை பட்டன் தெரிச்சிருக்கோம், அவ்வளோதான். நம்மளும் சரி, ஓகே, ஒரு சராசரி ஹீரோனா இப்படி தானே, அடிதடி தெரியாது, இப்படி தானே இருக்கும். 4 ரவுடிங்கள்ட்ட போய் சண்டை போட முடியுமா? அங்கே ஒவ்வொரு அடி இடி மாதிரி இருக்கும். அதனால் நம்மளும் சரின்னு தான் பொறுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகே, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி லாஜிக்கோட ஒரு ஹீரோ அப்படின்ட்டு ஏற்றுக்கிறோம். இவர் அன்னை தெரேசாக்கே அன்னையா இருப்பார் போல இருக்குன்னு தோணுச்சு. மகிழ் திருமேனியான மீகாமனுக்கு நான் லைஃப் டைம் ரசிகன். மீகாமனில் ஜோதி ராணே கேரக்டர்லாம் கொம்மாலன்னு இருக்கும். பவர்ஃபுல் வில்லன். அதே மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் வில்லன் அர்ஜுன் ரெஜினா காட்டலாம் நினைச்சாங்க போல இருக்கு. ஒரு பேக் ஸ்டோரி வச்சிருக்காங்க. பேக் ஸ்டோரி எடுபடல. ஆரவுக்கும் ரெஜினாக்கும் நல்ல ரோல். அர்ஜுன் வழக்கம் போல தேரிக்க. அஜித் த்ரிஷாவோட அழகோ நடிப்போ இதை பற்றிலாம் எதுவுமே சொல்ல தேவையில்லை. லொக்கேஷனும் மியூசிக்கும் படத்தை அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணுது. ஃபோனை எடு அப்படின்னு பேங்க் வாசலில் சொன்ன பாவத்துக்கு அவனை தொடர்ந்து போய் அவனுக்கு ஒரு கதையெல்லாம் வேறு வருது. எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட் எனக்கு தோணுச்சு. அப்புறம் தான் சரி, படம் ரொம்ப இறுக்கமாக இருக்குது, இதெல்லாம் தான் காமெடி காட்சிகள் நினச்சி கிரியேட்டிவாக யோசிச்சாங்களா என்னன்னு தெரியும். அதே மாதிரி ஜபாரில் இன்னொரு காமெடி காட்சியை கிரியேட்டிவாக யோசிச்சிருப்பாங்க. ரெஸ்ட் ரூமில் போய் பாரு, ஒய்ஃபை தெரியும் அப்படின்னு ஒருத்தன் ஏற்றி விட்டானா, அஜித் போய் கதை தட்டாப்பில் உள்ளே பார்த்தா அங்கே தான் ஒரு அம்மா கச்சேரி வாசிச்சுட்டு இருக்கும் போல இருக்கு. வாய் வித்துவான் போல இருக்கு. அது அப்போ தான் வாசிச்சு முடிச்சுட்டு வாய் கூட கழுவாமல் அப்படியே வந்து பார்த்துட்டு, என்ன தம்பி இவர் கயல் பாரு, கயல்லாம் இல்லை, நான் தான் இருக்கேன், இரு அடுத்து உனக்கு வாசி விட்றேன், இங்கே கச்சேரி முடிஞ்சு உனக்கு வாசிக்கிறேன், இரு தம்பி இரு டார்லிங் அப்படின்னு கூப்பிடும். அஜித் இல்லை எனக்கு கயல் தான் வேணும்ட்டு அப்படியே ரொம்ப அவமானப்பட்டு ரொம்ப வருத்தமாக கிளம்பிடுவாப்பில். லாஜிக்கா மேஜிக்கா, நாயன் படத்தில் கமல் சொல்கிற மாதிரி தெரியலையே பாதான். நன்றி, வணக்கம்.